ஹலோ நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சிம்பிளான கோதுமை மாவு வச்சு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு தேவையான கோதுமை மாவை நம்ம சலிச்சு எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சு அதை மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். அது நல்லா உருட்டும், இந்த பதத்துக்கு வரட்டும். சப்பாத்தி பசிரோல சேம் அதே மாதிரியே பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. உள்ள ஸ்டஃபிங்ஸ் ரெடி பண்ணுறோம். அதுக்கு நம்ம தேங்காய், ஏலக்காய் இது நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. நாட்டு சர்க்கரையை தனியாக எடுத்து சடிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் நாட்டு சர்க்கரை போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம கிளற அது ஒரு பதத்துக்கு வருங்க. அது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காயை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணனா இந்த ஸ்டஃபிங்ஸ் ரெடிங்க. அவ்வளோந்தாங்க. இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும், நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். பார்த்துக்கோங்க, பூரணம் ரெடி ஆகிடுச்சு. நம்ம எப்பயும் கொழுக்கட்டைக்கு இனிப்பு கொழுக்கட்டைக்கு ரெடி பண்ணுவோம்ல, சேம் அதே மெத்தட் தாங்க. இந்த பூரணம் ரெடி பண்ணுறது ரொம்ப சிம்பிள். இப்போ வாங்க எப்படி நம்ம பூரணத்தை உள்ளே வச்சு ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நீங்கள் கொழுக்கட்டை அச்சு கூட எடுத்துக்கலாம். நான் கையிலேயே இதை செஞ்சுடுவேன். ஈஸி தான். தெரியாதவங்களுக்கு அச்சு எடுத்துக்கோங்க. இந்த விநாயகர் சதுர்த்திக்கு கூட நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். கோதுமை மாவில் யாரும் இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மாவு கையில் ஒட்டாமல் வர நம்ம நெய் எடுத்துக்கிறோம். நெய் கையில் தடவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாவை நல்லா பிசைஞ்சு பூரணம் அதிகமாக வச்சிட்டோம்னா நம்மளால டக்குன்னு இந்த மாதிரி இந்த ஷேப்புக்கு கொண்டு வர முடியாது. நம்ம ஷேப் பண்ணும்போது வெளியே வந்துடும். அதனால கொஞ்சமாக தேவையான அளவுக்கு கரெக்டாக நீங்கள் எடுக்கிற ஷேப்புக்கு தகுந்த மாதிரி உள்ளே வச்சு ஸ்டஃப் பண்ணி இந்த மாதிரி கொண்டு வந்துக்கோங்க. பாருங்கள், வெளியே வரல, உள்ளே இருக்கிறது கூட தெரில. அவ்வளோதாங்க. இதே மெத்தடில் ஒவ்வொன்றா நம்ம ரெடி பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் 4 பேர் இருக்கோம். 2 குட்டீஸ், ஹஸ்பண்ட் தான். அதனால் நான் கம்மியாக தான் செஞ்சேன். ஆனால் சூப்பராக இருந்துச்சுங்க. நானுமே இதை அடிக்கடி செஞ்சு சாப்பிடுவேன். சரி, வீடியோ போடலாம், உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தான் எடுத்தேன். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய குழந்தைங்க இதை அவ்வளோ விரும்பி நல்லா சாப்பிட்டாங்க. நல்லா இருக்குன்னு கூட சொன்னாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இதை இட்லி பாத்திரத்தில் தாங்க வேக வைக்க போகிறோம். ஆவியில் தான் வேக வைக்க போகிறோம். அதுக்கு நான் இட்லி பாத்திரத்தை ஆல்ரெடி தண்ணி ஊற்றி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். தண்ணி இங்கே கொதிச்சிட்ருக்கு. இப்போ ஒவ்வொன்றா நம்ம அந்த மூடியில் எடுத்து வைக்கலாம். இப்போ நான் நெய் தடவி தாங்க வைக்கிறேன். ஒவ்வொரு இதுலேயும் நெய் தடவி இட்லி ஊற்றுற மாதிரியே இதில் மேலே வச்சு நல்லா ஆவியில் வேக வச்சுக்கலாம். நம்ம தாரு லைஃப் ஸ்டைலில் ரெசிபீஸ், ஈவினிங் ஸ்நாக்ஸ், விஜய் அண்ணா ஷார்ட்ஸ், லைஃப் மோட்டிவேஷன், படிப்புக்கான மோட்டிவேஷன், கணவன் மனைவி உறவுக்கான மோட்டிவேஷன், இந்த மாதிரி நிறைய நம்ம சேனலில் இருக்குங்க. நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. லாங் வீடியோஸ் நிறையா வரும். தினமும் ஒரு ஷார்ட்ஸ் வந்துடும். லாங் வீடியோ வீக்லி 3 டைம்ஸ் போட்டுருவேங்க. கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த கோதுமை மாவு கொழுக்கட்டை ரெடியாக ஒரு 15 நிமிஷம் போதுங்க. அப்படி வேகலைன்னா ஒரு 5 நிமிஷம் சேர்த்து வேக வைங்க. நிமிஷம் கழித்து பாருங்கள், எப்படி அழகாக பண்ண மாதிரி வந்திருக்கல. அவ்வளோதாங்க, நம்ம கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம சர்வ் பண்ணலாம். இது பார்க்கவே அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குது, சாப்பிடணும் போல் இருக்கு இல்லைங்க. உள்ளே பாருங்கள், நம்ம வச்ச பூரணம் எவ்வளோ அழகாக மெல்ட் ஆகி வந்திருக்கு. சாப்பிடும்போது ஒவ்வொரு பைட்டுக்கும் அவ்வளோ டேஸ்டியாக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ அருமையான ரெசிபி. ஸ்கிப் பண்ணிடாதீங்க, மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் மேலும் வீடியோஸ்க்கு நம்ம சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ.